சம் நம்பர் 9 கொஸ்டின் இப்போ படிக்கிறோம் பாருங்க. எல்லாரும் புக்கும் எடுத்துக்கங்க, அதே மாதிரி பென்சிலில் கையில் வச்சுக்கிங்க. ஃபாலோயிங் இஸ் த பேலன்ஸ் ஷீட் ஆஃப் P, R and K as on 31st March 2020. இப்போ பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருக்காங்க, லைபிலிட்டி சைடு, அசட் சைடு. இப்போ நம்ம டிக் பண்ண போகிறோம். கட்டாயம் பென்சில் வச்சுக்கிங்க. லைபிலிட்டி சைடில் நமக்கு தேவையானது ஜென்ரல் ரிசர்வ் கொடுத்துருக்காங்க, டிக் பண்ணிக்கிங்க. ப்ராஃபிட் லாஸ் இங்கே இல்லைன்னா அசட் சைடில் பாருங்கள், அங்கேயும் இல்லை விட்டுடுங்க. அதுக்கு அடுத்தது கேபிட்டல் அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க, அதையும் டிக் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் பேஜ் திருப்பிக்கிங்க. நெக்ஸ்ட் பேஜில் பொறுத்த வரைக்கும் இது அட்மிஷனா, ரிட்டையர்மெண்ட்டா அல்லது டெத்தா அப்படின்னு கண்டுபிடிக்கும் போது கீழே ஆர் டைட் ஆன் 30th June 2020. அப்போ டெத் ஆஃப் எ பார்ட்னர் முடிவு பண்ணியாச்சு. இதுக்கு அடுத்தது அவன் எத்தனை மாத காலங்கள் உயிரோடு இருந்திருக்கான்னா 3 மாத காலங்கள் உயிரோடு இருந்திருக்கான். அப்போ இந்த 3 மாத காலங்களுக்கு பொறுத்த வரைக்கும் என்னென்ன கண்டுபிடிச்சி கொடுக்கணும்னு சொல்லிடுறான். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் ஒன்று கண்டுபிடிச்சி கொடுக்கணும். அதுக்கு அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுத்துருந்தாங்கன்னா அது 3 monthsக்கு கண்டுபிடிச்சி கொடுக்கணும். அதுக்கு அடுத்தது குட்வில் பொறுத்த வரைக்கும் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். ஏ, அமௌண்ட் ஸ்டாண்டிங் இஸ் டு கிரெடிட் ஆஃப் தி பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். அதாவது அமௌண்ட் ஏதாவது இருந்ததுன்னா பார்ட்னருடைய, அதாவது டெத் ஆஃப் எ பார்ட்னருடைய கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிங்க. அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க, எத்தனை பர்சன்டேஜ்? ஏன்னா 5%. அப்போ 3 months கண்டுபிடிச்சி போடணும். ஷேர் ஆஃப் குட்வில் கொடுத்துருக்காங்க, அதாவது எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஆன் தி பேசிஸ் ஆஃப் டுவைஸ் த ஆவரேஜ் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் 3 years ப்ராஃபிட். அப்போ பர்ச்சேஸ் ஆஃப் இயர்ஸ் பொறுத்த வரைக்கும் டுவைஸ் அண்டர்லைன் பண்ணிக்கிங்க. 2 மடங்கு, 2ஆல் மல்டிபிள் பண்ணணும் குட்வில் அமௌண்ட்டு கண்டுபிடிக்கும் போது. அடுத்தது ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் ஃப்ரம் தி க்ளோசிங் டேட் ஆஃப் தி லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் டு தி டேட் ஆஃப் தி டெத் ஆன் தி பேசிஸ் ஆஃப் லாஸ்ட் இயர் ப்ராஃபிட். அப்போ லாஸ்ட் இயர் ப்ராஃபிட்டில் அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சஸ்பென்ஸ் அமௌண்ட்டு கண்டுபிடிச்சி கொடுங்க. அதுவும் நம்ம எத்தனை மாதத்துக்கு தான் கொடுக்க போகிறோம்னா அவர் எவ்வளோ மாதங்கள் உயிரோடு இருந்திருக்காரோ, அதாவது 3 monthsக்கு மட்டும்தான் நம்ம கண்டுபிடிச்சி கொடுக்க போகிறோம். அதுக்கு அடுத்தது ப்ராஃபிட் ஃபார் தி இயர் எண்டிங் ஆன் 31st March 2018, 19 and 20. 3 வருஷத்துக்குள்ள ப்ராஃபிட் அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க. 3த்தையும் கூட்டி 3ஆல் டிவைட் பண்ணோம்னா நமக்கு ஆவரேஜ் ப்ராஃபிட் கிடைச்சிப்படும். அந்த ஆவரேஜ் ப்ராஃபிட்டில் டுவைஸ் குட்வில் அமௌண்ட்டு 2ஆல் மல்டிபிள் பண்ணுங்க. அடுத்தது ஆரம்பத்துலேருந்து கொஸ்டினை படிச்சுட்டு வந்தோம். அந்த பார்ட்னர்ஸ் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஷேரிங் ரேஷியோ கொடுக்கவே இல்லை. ஆனால் அதுக்கு தான் கீழே கொடுத்துருக்கான் பாருங்கள். ப்ராஃபிட் வேறு ஷேர்டு இந்த ரேஷியோ ஆஃப் கேபிட்டல் அண்டர்லைன் பண்ணிக்கிங்க. கேபிட்டல் அடிப்படையில் அவங்க ரேஷியோ, ஷேரிங் ரேஷியோ பிரித்து எடுத்துக்கிட்டாங்க. அடுத்தது பாஸ் தி நெசசரி ஜேர்னல் என்ட்ரிஸ் அண்ட் ட்ராப் ஆர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டு தி ரெண்டர் டு இஸ் எக்ஸிக்யூட்டர். அப்போ ரீவேல்யூஷனே கிடையாதுங்க இந்த சம்லையும். உங்களை பொறுத்த வரைக்கும் கேட்டிருக்கிறது ஜேர்னல் என்ட்ரிஸ் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி டெத் ஆஃப் ஏ பார்ட்னர் யாருன்னா ஆறுனுடைய கேபிட்டல் அக்கௌண்ட் கேட்டிருக்காங்க. இப்போ தான் நம்ம கொஸ்டின் பார்க்க போகிறோம். முதல்ல எடுத்த உடனே இந்த ஷேரிங் ரேஷியோவை கண்டுபிடிச்சிப்போம். எந்த அடிப்படையில் பிரித்து எடுத்துக்க போகிறாங்கன்னா கேபிட்டல் ரேஷியோவில் பிரித்து எடுத்துக்க போகிறாங்க. கேபிட்டல் அமௌண்ட் பொறுத்த வரைக்கும் பி எவ்வளோ அமௌண்ட்டு? 30,000. ஆறுக்கு பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது எவ்வளோ அமௌண்ட்னா 20,000. கேக்கு பொறுத்த வரைக்கும் 20,000. இப்போ ரேஷியோ எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே 4 0 கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா 3:2:2. இதுக்கு அடுத்தது இது யார் டெத் ஆஃப் ஏ பார்ட்னர்னா 6. இதை ரவுண்ட் அப் பண்ணிப்பீங்க. அதுக்கு அடுத்தது நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கொஸ்டினில் பொறுத்த வரைக்கும் கொடுக்கவே இல்லை. அப்போ ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். யார் இறந்து போகிறாங்களோ அவங்கள கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய பார்ட்னர் பிக்கு பொறுத்த வரைக்கும் 3, அதே மாதிரி கேக்கு பொறுத்த வரைக்கும் 2. அப்போ இதுதான் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் என்ன வந்துடும்னா கெய்னிங் ரேஷியோவும் இதுதான் வந்துடும். இந்த கால்குலேஷன் போட்டிருப்பேன், இந்த கால்குலேஷன் கூட தேவையில்லை உங்களுக்கு.
அது கால்குலேஷன் போட்டால் கூட உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் என்னது அதே தான் 3:2 தான் வரப்போகுது. அதனால் இதை கூட நீங்கள் போட வேண்டாம். அடுத்தது குட்வில் கண்டுபிடிக்க போகிறேன். 3 வருஷத்துக்குள்ள ப்ராஃபிட் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. மூணுத்தையும் ஆட் பண்ணி 3ஆல் டிவைட் பண்ணேன். எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னா 14,000 வருது. இந்த 14,000 வந்து குட்வில் கண்டுபிடிக்கும் போது 2ஆல் மல்டிபிள் பண்ணிடுறேன். அப்போ 14,000 இன்ட்டு 2 இயர்ஸ் பர்ச்சேஸ். அப்போ எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னா 28,000 வருது. இந்த 28,000ல் இந்த 6க்கு உள்ள ஷேர் எவ்வளவு அதை முதல்ல பார்ப்போம். அப்போ 28,000ல் 6க்கு உள்ள ஷேர்னு பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது 28,000 இன்ட்டு 2/7 கேன்சல் பண்ணோம்னா எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னா 8,000 வருது. இந்த 8,000 யார் யார் கான்ட்ரிபியூட் பண்ணணும்னா பி அண்டு கே. எந்த ரேஷியோனா 3:2. அப்போ 8,000 இன்ட்டு இங்கே நான் 4,000 போட்டிருக்கேன். இது தப்பு. இதை 8,000 சொல்லி திருத்திக்கிங்க. 8,000 இப்போ நான் திருத்திட்டேன். 8,000 இன்ட்டு 3/5 கேன்சல் பண்ணிங்கன்னா 4,800 வருது. அதே மாதிரி கேக்கு பொறுத்த வரைக்கும் 8,000 இன்ட்டு 2/5 எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னா 3,200 வருது. முடிஞ்சு போச்சுங்க. இதுக்கு அடுத்தது நம்ம வந்து டெத் ஆஃப் எ பார்ட்னர் யார்? 6. அவருடைய கேபிட்டலை கொண்டு வர போகிறோம். முதல்ல எடுத்தோன்னா பை பேலன்ஸ் ப்ராடவுன். இந்த பை பேலன்ஸ் ப்ராடவுன் அவருடைய கேபிட்டல் அமௌண்ட் எவ்வளோ இருக்குன்னா பேலன்ஸ் ஷீட்டில் கொடுத்துருக்கிறது எவ்வளோன்னா 20,000. அதுக்கு அடுத்தது ஜென்ரல் ரிசர்வ், அவருக்கு சேர வேண்டிய ஜென்ரல் ரிசர்வ் அமௌண்ட்டு எவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 16,000 இன்ட்டு 2/7 கேன்சல் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து 4,571. அடுத்தது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சஸ்பென்ஸ் பொறுத்த வரைக்கும் கால்குலேஷன் பொறுத்த வரைக்கும் கீழே போட்டிருக்கேன். லாஸ்ட் இயர் ப்ராஃபிட் அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா வந்து 14,000 கொடுத்துருக்காங்க. அந்த 14,000ல் இன்ட்டு அவருடைய ஷேர் பொறுத்த வரைக்கும் 2/7 இன்ட்டு அவர் எத்தனை மாத காலங்கள் உயிரோடு இருந்திருக்காருன்னா 3 months. அப்போ 3/12 எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னா 1,000 rupees வருது. அதுக்கு அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அவருடைய கேபிட்டல் அமௌண்ட் 20,000 இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5% போட்டாச்சு இன்ட்டு 3/12 எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னா 250 வருது. அதுக்கு அடுத்தது இந்த குட்வில் அமௌண்ட் கான்ட்ரிபியூட் பண்ணது பி கான்ட்ரிபியூட் பண்ணது 4,800 அண்ட் தென் வந்து கே கான்ட்ரிபியூட் பண்ணது 3,200. ஸோ பை பீஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அவர் 4,800 அண்ட் தென் கேஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் எவ்வளோ அமௌண்ட்டுனா 3,200. இப்போ ஓவரால் டோட்டல் 33,821. அதே இது டெபிட் சைட்லையும் எடுத்து எழுதிட்டேன். டெபிட் சைடில் என்டையர் அமௌண்ட்டும் பேலன்ஸ் ஆகுது. அப்போ இங்கே போடும் போது டு ஆர்ஸ் எக்ஸிக்யூட்டர் அக்கௌண்ட் இது வரைக்கும் தான் நமக்கு கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அதனால் நம்ம வந்து ஆர்ஸ் எக்ஸிக்யூட்டர் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய அமௌண்ட் மட்டும் கண்டுபிடிச்சி வச்சாச்சு.